தமிழ் மக்களுக்கு வணக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் வந்து என்னன்னா, அறிவுசார் அணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிஜிட்டல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு அணியுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர். இவர் தான் இப்பொழுது நிறைய விஷயங்களை கொளுத்தி போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது. திருச்சி வேலுச்சாமியும் வண்ட வண்டையா கேட்டுட்டு இருக்காரு. யார? நம்ம திமுகவ தான். இவன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை சகட்டு மேனிக்கு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றத இப்ப சமீபத்திய காலத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. இதைத்தான் நான் வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகுவதற்கான நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனினும் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தேசிய கட்சி. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடைய கட்சியில இருக்கக்கூடிய அ சுதந்திரம், அதாவது கருத்து சுதந்திரம் என்பது. அந்த நேரு காந்தி குடும்பம் இருக்கு இல்லையா? அதாவது சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இவர்கள் மூவரையும் தவிர்த்து மற்றவர்கள் யாரை பற்றி வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கலாச்சாரம். ஒரு 6, 7 மாதங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மறைந்த திருமகன் ஈவேரா, அதாவது மறைந்த ஈவி.கே. இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள், அவர் வந்து ஐடி விங்க காங்கிரஸ் ஐடி விங்க வந்து தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருந்த பொழுது, அவருக்கு சில கன்சல்டன்சி என்ற பெயர்ல சில கருத்துக்களை நான் வந்து ஒரு சில இன்புட்ஸ்லாம் நான் குடுத்துருந்த காலத்தில நான் சத்தியமூர்த்தி பவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதங்காலம் ரெகுலரா போயிட்டுருந்தேன். அதனால அங்க காங்கிரஸுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசிய கட்சியுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அந்த இத நான் எக்ஸர்சைஸ நான் எடுத்தேன். அதுல நான் புரிந்து கொண்டது என்னன்னா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எந்த தலைவரையும் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார்கள். இப்போ செல்வ பெருந்தகை மாநில தலைவரா இருக்காருன்னு வையுங்களேன், செல்வ பெருந்தகை குறித்து கார்த்தி சிதம்பரம் பேசலாம், ஜோதிமணி பேசலாம், மாணிக்கம் தாக்கூர் பேசலாம், விஷ்ணு பிரசாத் பேசலாம், வசந்தகுமார் பேசலாம். யார் வேண்டுமானாலும் கருத்து தெரிவிக்கலாம். அது எதிர்கருத்தா இருந்தாலும் அத பத்தி அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே விஷயத்தை மட்டும் தான் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவர்கள் குறித்து தவறாக பேசுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் குறித்த விமர்சனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இன்னைக்கு சசி தரூர் அவ்வளவு கருத்துக்கள சொல்லிட்டு இருக்காரு மோடி அரசாங்கத்திற்கு ஆதரவாக. எனினும் காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்றால், இது காங்கிரசுடைய கலாச்சாரம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் ஒரு சில திட்டங்கள், காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறது. விஜய் என்றைக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்தாரோ, இது வந்து 2007, 8 காலகட்டங்கள்ல அவர் போய் சந்திச்சாரு. அப்பொழுது கூட பேசப்பட்டது, விஜய் அ யூத் காங்கிரஸ், காங்கிரஸுடைய இளைஞர் அணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்பார் அப்படின்லாம் கூட பேசப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு நட்புறவு வந்து அவர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கிறது. அப்ப நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த நட்புறவு எதற்காக பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு கட்டத்தில விஜயுடன் அவர்கள் கைகோர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். காங்கிரஸுக்குள்ள விஜய் வந்துவிட்டால், சிவாஜி கணேசன் எப்படி காங்கிரஸுக்குள்ள வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதோ, விடுபடாமல் போகக்கூடிய அதாவது அரசியலில் அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் சிகரம்னே சொல்லலாம். நடிகர் திலகம் அவரு. இருந்தாலும் அரசியல்ல அவர் வந்து அவரால் மிகப்பெரிய அளவுல பிரகாசிக்க முடியாமல் போனதுக்கு, காங்கிரஸ் என்கிற அந்த ஒரு அ இயக்கத்திற்குள்ள வந்து சிக்கிக் கொண்டதனால் தான் அப்படின்னு பேசப்படுகிறது. அந்த மாதிரி இல்லாமல், எப்படி இந்திரா காந்தி காலகட்டத்தில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியே வந்தபொழுது, இந்திரா காந்தி அம்மையாருடைய காங்கிரஸ் அந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆதரவு குடுத்தது அப்படின்ற அதே போன்ற ஒரு ஃபார்முலாவைத்தான் இப்பொழுது ராகுல் காந்தி கையில் எடுக்கிறார் அப்படின்றத தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு திமுகவை முழுமையாக அவர்கள் பகைத்துக் கொள்ள விரும்புவார்களா என்றால் அது சந்தேகமே. ஏன்னா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு 32 எம்பிக்கள் ஆர் 22 எம்பிக்கள் திமுக சார்ந்த உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்பிக்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமாக அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ச லோக்சபால. அப்படின்ற ஒரு சூழல்ல, அவர்கள் அதை பகைத்துக் கொள்வார்களா? அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் இன்னும் 3 ஆண்டுகள்ல, அதாவது 2026ஐ நோக்கி நம்ம வந்துட்டோம். 2029ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது என்ற சூழல்ல, இந்த 3 ஆண்டுகள்ல என்ன பெருசா பண்ண போறாங்க? பாராளுமன்றத்தில நின்னுகிட்டு ஷேம், ஷேம்ன்னு கத்தப் போறாங்க. திமுகவுக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு? நீங்கள் பொழுதன்னைக்கும் பாஜக உள்ள வந்துவிடும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்ட பின்னர், உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அதிமுக பாஜகவுடன் இருக்கின்ற சூழல்ல,
திமுக எங்கே செல்ல முடியும்? காங்கிரஸிடம் செல்ல முடியும். இந்த 3வது அணி அப்படின்றதெல்லாம் எடுபடாது அப்படின்றத ஏற்கனவே அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படின்ற சூழல்ல, அதுவும் முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ள வேண்டுமென்றால் காங்கிரஸ் அவசியம். காங்கிரஸையோ, விடுதலை சிறுத்தைகளையோ திமுக கைவிட்டு விட்டது என்றால், திமுக 10 சீட்டு கூட தேராது என்பதுதான் உண்மை. எப்படியும் தோக்க போறாங்க. அதில படுதோல்வியை இவர்கள் அடைவார்கள். 2001ல் எப்படி இவர்கள் படுதோல்வியை அடைந்தார்களோ, 2011ல் எப்படி இவர்கள் படுதோல்வியை அடைந்தார்களோ, அதே தோல்வியை நோக்கித்தான் இப்பொழுது திமுக செல்லப் போகிறது. அப்படியான திமுக தோல்வியை சந்திக்காமல், ஏதோ 2016ல கௌரவமா தோத்தா மாரி தோக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில தான் காங்கிரஸை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் காங்கிரஸுக்கு வாய்ப்பு என்பதனை டெல்லியும் புரிந்து வைத்திருக்கிறது. அதனால தான் விஜய் என்கிற ஆப்ஷனை இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களை வைத்து அவர்கள் அதை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள். அவங்க அதை 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 பார்த்தீங்கன்னாக்க கட்டுப்படுத்தவே இல்லை. கனிமொழி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. திமுகவுடைய நிதி, அதாவது திமுகவுடைய ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நிதிநிலை, அதை எப்படி இவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை அவங்க வெளியிடுறாங்க. அதை கட்டுக்கதை என்று போட்டு உடைக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் அதை இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, உத்தரப்பிரதேசத்தில் கூட இவ்வளவு கடன் வாங்கப்படலை, ஆனால் நீங்கள் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு நிறைய மாற்று கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன, மாற்று எதிர்வினையும் ஆற்றி இருக்கிறார்கள். ஆனால் திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் இது குறித்து கமுக்கமாக இருக்கிறார்கள். நீ கடன் வாங்கியிருக்க, வளர்ச்சி என்று இருக்கும் பொழுது கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த வளர்ச்சி என்பதற்கு நீ வாங்கிய கடன் பயன்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. நீ வாங்கிய கடன் எங்கே பயன்பட்டிருக்கிறது என்றால், நீ கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கும் நீ கொள்ளையடிப்பதற்கும் தான் அது பயன்பட்டிருக்கிறது. அதைத்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் சொன்னாது. 30,000 கோடி 40,000 கோடி இவங்க அடித்து வச்சுருக்காங்க, எங்கே கொண்டு போய் முதலீடு செய்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்காரு? பிடிஆர். இதே பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட தான் புலம்பியிருக்கார். அதை புலம்பினதை தான் அவர் சீக்கிரட்டாக ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டுட்டார். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்களை காங்கிரஸ் பேச ஆரம்பித்த பின்னர், இதை அவர்கள் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஸ்பெக்ட்ரம் ராஜா, அப்புறம் அவர்களுடைய ஆர்எஸ் பாரதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கைத்தடிகளை வைத்து இவர்கள் பதில் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் பதிலே கொடுக்கல, கமுக்கமாக இருக்காங்க. இப்போ அப்படியே எடுத்து பாருங்களேன், பொருத்தி பாருங்களேன். விசிகாவில் அப்பொழுது துணை பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன், அந்த ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஆதவ் அர்ஜுன், அவர் ஒன்றும் பண்ணலை. விஜய் வரக்கூடிய ஒரு மேடையில் அவரும் இருந்தார் என்ற ஒரே காரணத்தில், அல்ல இருக்க போகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அது அந்த கட்சியுடைய முடிவாக இருந்தால் கூட பரவாயில்லை. விசிகா அந்த முடிவை எடுக்கிறது என்றால் அது கொள்கை அளவில் அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய தலைமை அவர்களுடைய சட்ட விதிகளின்படி அந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒருபடி மேலே சென்று எதற்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடியே திமுகவிலிருந்து, ஸ்பெக்ட்ரம் ராஜாவிலிருந்து எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க. என்னென்ன, அவரை ஏன் வைத்திருக்கிறீர்கள் கட்சியில்? இன்னொரு கட்சியில் யாரை வைத்திருக்க வேண்டும், யாரை வைத்திருக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்றது தான் கேள்வி. பிளாஸ்டிக் சேருக்கு அலையாத நபராக இருந்தால் திருமாவளவன் அந்த கேள்வியை இவர்களை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு வாய்த்த திருமாவளவன் அவர்களுடைய ஆஸ்தான கொத்தடிமையாக மாறிவிட்ட நிலையில், அது வருத்தத்துடன் நான் பதிவு பண்ணுறேன், இப்படி மாறிவிட்ட நிலையில் வேறு வழியே இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவை வெளியேற்றுகிறார். அப்போது அங்கே ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தம், அல்லது திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தம் ஏன் செல்வப்பிறந்தகைக்கு கொடுக்க முடியல? ஏனென்றால் ராகுல் காந்தியிடம் பகைத்து கொள்ள வேண்டாம் என்று திமுக நினைக்கிறது. அப்போது ஒரு தலித் தலைவராக இருக்கக்கூடிய, தலித் சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய
அல்லது தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர், தலித் சமூகத்தின் தலைவர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். தலித் சமூகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஆனா தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சுலபமாக நீங்கள் மிரட்டலாம். அதுவே ஒரு ராகுல் காந்தியாக இருந்தால் உங்களால் மிரட்ட முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப எங்க பம்மனமோ அங்க பம்முவீங்க. எங்க எகிறணுமோ அங்க எகிறுவீங்க. இதான் உங்க டக்கு. இதுதான் திமுக. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவை பொறுத்தவரைக்கும் தேள் கொட்டிய திருடன் போல அவர்கள் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி என்று பேசும்பொழுது நாங்கள் பலம் பொருந்திய கூட்டணியாக வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் ஏட்டளவில் வைத்திருக்கலாம். ஆனால் ஏட்டளவில் வைத்திருப்பதை வைத்து நீங்கள் அதை செயல் வடிவம் கொடுக்க முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. மனசார காங்கிரஸ்காரன் விரும்பல. மனசார திமுக காரன் விரும்பல. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று திமுக காரனே விரும்பல. திமுக காரனே விரும்பாத பொழுது காங்கிரஸ்காரன் எப்படி விரும்புவான்? கம்யூனிஸ்ட்காரன் எப்படி விரும்புவான்? விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எப்படி விரும்புவான்? ஒவ்வொருத்தனுக்கும் மனக்குமுறல்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் குறைகள் இருக்கிறது இந்த அரசாங்கத்தின் மீது. ஆனால் அதை கேட்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை அப்படின்ற சூழல்ல தலைவர்களை எல்லாம் நாங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டோம். அதனால் இந்த கட்சிகள் எல்லாம் எங்களுடன் இருக்கும். அதனால் இந்த வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் எங்களிடம் வரும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தவிடுபொடியாக போகிறது அப்படின்றது மிக தெளிவாகவே நமக்கு தெரியுது. இப்ப காங்கிரஸ் என்ன செய்வாங்க? அப்போ 2011 செஞ்ச மாதிரி தான் மேல் மாடத்தில் ரெய்டு, கீழ் மாடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு செஞ்சாங்கல்ல, அதையே தான் இப்பவும் செய்ய போகிறாங்க. என்ன இப்போ ரெய்டு கிடையாது. இப்போ என்னென்னா மத்திய பிரதேசத்தில் நாங்கள் தோற்றோம் முன்னால். உன் உதவாக்கிற பையன் எதையோ உளறி வச்சான், சனாதனம் கினாதனம்னு. அவன் உளறினதுனால நாங்கள் தோற்றோம். பீகாரில் நாங்கள் தோற்றோம் உன்னால். உன்னை எவன் கூப்பிட்டான் பிரச்சாரத்துக்கு? அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுற பேர் வேணா, ஓ இந்த ஆளா இவன் இதெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி பரப்புரைகள் செய்யப்பட்டு அதுலேயும் நாங்கள் தோற்றோம். இப்படி ஒவ்வொரு இடமாக நாங்கள் தோற்றுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு இடமாக நாங்கள் தோற்றுக்கொண்டு வரும்பொழுது நீங்கள் அதை பற்றி கவலையே படாமல் எப்படியாவது நாம மீண்டும் ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்க. அதற்கு காங்கிரஸ் துணை போகணுமா? சரி, துணை போகிறோம். அப்போ கொடு. 25, 30 கிடையாது. 45 தொகுதி கொடு, 50 தொகுதி கொடு என்று கேட்க வேண்டியது தான். கொடுக்கும் இடத்தில் தான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கொடுக்கும் இடத்தில் கூட இல்லை, கெஞ்சும் இடத்தில் தான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ என்ன தெரியுமா? கனிமொழியிட்டவே சரண்டர் ஆகணும். ஏன்னா கனிமொழி மட்டும்தான் காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களோட நெருக்கமாக இருக்கிறார். இப்போ கனிமொழியிட்ட போய் கெஞ்சி இவங்க வந்து காலில் விழுந்து எப்படியாவது நீ வந்து கூட்டணியை தக்க வச்சிருமா அப்படின்னு கெஞ்சணும். அது கனிமொழி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எந்தவித உழைப்பும் போடாமல் சாமர்த்தியமாக 10 நாடாளுமன்ற தொகுதிகளை தங்கள் பக்கம் வைத்து கொண்டதோடு இல்லாமல் இப்போ திமுகவையே மிரட்டும் அளவுக்கு வந்து விட்டார்கள். மயான அமைதி திமுக தரப்பிலிருந்து. இதையெல்லாம் இந்த மீடியா பேசுவார்களா என்றால் சத்தியமாக பேச மாட்டார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து ஏதாவது முன்னாள் கவுன்சிலர் வெளியே போனால் கூட அதை வைத்து ஒரு 3 மணி நேரம் விவாதம் நடத்துவார்கள். அதிமுகவில் குழப்பமா, அதிமுக கூட்டணியில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவு சர்ச்சரவு நடந்துட்டு இருக்கு. திமுக தரப்பிலிருந்து மயான அமைதி நிலவுகிறது. அதை பற்றி எதுவும் பேச மாட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல் சூழல். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். காங்கிரஸ் எப்பொழுது மென்னியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்பொழுது அதை செய்யும். வெட்கம் இல்லாமல் திமுகவும் அமைதி காக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். காங்கிரஸ் மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கணும், வைகோ கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் கொடுக்கணும். ஏனென்றால் இந்த 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 4.25 ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு. இந்த 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் வெறும் ஊறுகாய்களாக வைத்துக்கொண்டு மொத்தமாக இவர்கள் அள்ளிக்கொண்டு போனார்கள். இதுதான் KS அழகிரி சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் சுளையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு சக்கையெல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான வார்த்தைகள் தான்.
இதுக்கு எதுக்கு கூட்டணி? ஸ்டாலினையும், உதவாநிதியும், இன்பநிதியும் வந்து பதவியில வைத்து அழகு பார்ப்பதற்குத்தான் இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களா? இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய நொண்டிச்சாக்கு என்ன அப்படின்னா, பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாஜகவை உள்ள கொண்டு வந்தது யாருன்னா, அதுவும் திமுக தான். அதை உள்ளே வளர்க்கப் போவது யாருன்னா, அதுவும் திமுக தான். அப்ப அந்த திமுகவுக்கு எதற்கு இவர்கள் தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய பார்வைக்கே விட்டுவிட்டு, நம்மை பொறுத்தவரைக்கும் மொத்தமா இந்த கும்பல் நாசமா போனா, அதை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.